வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அந்த டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான டூல்ஸாக இருக்கும். கண்டிப்பாக மெக்கானிக்கலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் தான் நம்ம இப்போ ஆர்டர் பண்ணி வர வச்சுருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபோர்க்கோட டீராட், ஃபோர்க் வந்து கலட்டுறோம். ஃபோர்க் ஆயில் சீல் மாற்றும் போது அந்த ஃபோர்க்கு கழட்டி மாட்டுறதுக்கான டீராட் இது. இப்போ இது பழைய மாடல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டிக்கும் ஒரு மாதிரி வாங்கணும். இந்த மாதிரி ராடு ஹீரோவுக்கு தனியாக வாங்கணும், பஜாஜுக்கு தனியாக வாங்கணும், எஃபிசட்டுக்கு தனியாக வாங்கணும், என்எஸ்சிக்கு தனியாக வாங்கணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ராடு வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ அது இல்லாமல் இது வந்து மல்டி பர்பஸ் ராடாக இதை வந்து ரெடி பண்ணி வர வச்சுருக்கோம். இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பார்சலை பிரிப்போம். இதில் பார்த்திங்கன்னா இது வந்து இம்பேக்ட் சாக்கெட். இது நம்ம ஒர்க் ஷாப் யூஸுக்காக நான் வாங்கி வர வச்சுருந்தேன். இது தனியாக வச்சுப்போம். இதுதான் வந்து மல்டி பர்பஸ் ராடு. அதில் யூஸ் பண்ணுறதுக்கான பின்னு. ஓகே, இந்த மாதிரி நிறைய பின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 11 பிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் அதுக்கேற்ற மாதிரி 11 பின்னு கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5 6 6 5 11. இதில் பார்த்தோன்னா இதில் மொத்தம் வந்து 11 பிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 11 பிட்டும் நம்ம எதுக்கு எந்தெந்த வண்டிக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து R15 19 mm இதோட சைஸு. அடுத்து இருக்கிறது ஹோண்டா குரூப்பில் 12 mm சாக்கெட் இது. அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஜிக்ஸர் 22 mm. அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பல்சர் 220 16 mm. இது ஒன்று பார்த்திங்கன்னா பல்சர் 220 180 NS RS இது எல்லாத்தையுமே சூட் ஆகும். 16 mm இது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து புல்லட் 17 mm. அதுக்கு அடுத்து இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா யமகா குரூப்பு புல்லட்டு கிளாசிக் செட் ஆகும். 40 mm பிட் இது. இது இருக்குது சின்னது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி பிப்ளஸ் 10 mm வழங்கி கொடுத்துருக்காங்க. இதில் இது வந்து பார்த்திங்கன்னா பல்சர் 150 11 mm. பல்சர்லேயே இத்தனை மாடல் இருக்குது. 11 mm இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். ஸ்கொயர் கோன்னு ஸ்ப்ளெண்டருக்கு செட் ஆகும். ஹீரோ குரூப்பில் வரும் ஸ்ப்ளெண்டருக்கு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே பெருசு. எது மேட்ச் ஆகும்னா தண்டர்பேர்டு, ஹிமாலயனு, எஃபிசெட்டு. இப்போ வரக்கூடிய R15 வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 அதுக்கெலாம் இது சூட் ஆகும். 28 mm இது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பல்சர் 180 13 mm. பல்சர் 180 13 mm. இது மாதிரி 11 வகையான பிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம கிட்டத்தட்ட இப்போ மேக்ஸிமம் இருக்கிற எல்லா பைக்குமே கவர் பண்ண முடியும். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரே ஒரு ராடு தான். இந்த ஒரு ராடையே நம்ம வந்து இப்போ சப்போஸ் ஹீரோவுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா இது ஹீரோவோட பிட்டு இதுதான். இந்த பிட்டை போட்டு சின்ன பின்னை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பின்னை வந்து நம்ம இந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த 2 ஹோல்ஸ் நம்ம மேட்ச் பண்ண மாதிரி வச்சுட்டு இந்த ராடை அதை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த பின்னை இன்சர்ட் பண்ணிட்டோன்னா இது வந்து வெளில வராது. இப்போ நம்ம இது வந்து ஃபோர்க்குள்ளே விட்டு கழட்டிக்கலாம். இது மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக ஒரு ஃபோர்க் டியூபுக்குள்ளே விட்டு ஃபோர்க்கு வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம், கழட்டிக்கலாம், அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு வண்டி போட போகிறோம். அதே மாதிரி வேறு வண்டி போடுறோன்னா அந்த பின்னை வெளியே எடுத்துகிட்டு இப்போ ஒரு யமகா யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது யமகா யூஸ் பண்ணுறோன்னா யமகாவில் வந்து இது எஃபிசெட்டுக்கு மேட்ச் ஆகும். எஃபிசெட்டோட பிட்டை எடுத்து அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு லாக் சர்க்கிளிப் ஒன்று போட்டுக்கலாம். சரி, அந்த புஷ் ஒன்று போட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம எஃபிசெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 11 விதமான வண்டிங்க இதில் யூஸ் பண்ணலாம். அலங்கி சைஸு 8 mm 10 mm எக்ஸகனு NS 200 அந்த மாதிரி எல்லா வண்டிக்குமான பிட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் இதை ஒரு ராடு வாங்கினாலே போதும், நம்ம எந்த வண்டிக்குனாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸாக வந்துருக்குது. இது ஒரு வித்தியாசமான டூலாக இருக்கும். ஒரு வண்டிக்கும் நம்ம தனித்தனியாக ராடு வாங்காமல் இதை ஒன்றுத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபோர்க்கு டாப் நட் ஸ்டாண்டர்ட்.
ஹீரோ ஹோண்டா அந்த மாதிரி வண்டிங்களுக்கான ஃபோர்க்கு டாப் நட்டோட ஸ்பேனர். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து நமக்கு 3 விதமான சைஸில் கிடைக்கும். 28.5 இது வந்து ஸ்ப்ளெண்டருக்கு, 30 ஸ்ப்ளெண்டர் ப்ரோ, பேஷன் ப்ரோ, ஹோண்டா ஷைன், யூனிகான் அதுக்கெலாம் செட் ஆகும். 32 அதை விட பெரிய வண்டிங்க அதுக்கு செட் ஆகும். இந்த மாதிரி 3 விதமான பிட்டு வந்துடும். ஃபோர்க் டாப் நட்டு, ஃபோர்க் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இது ஒரு வித்தியாசமான டூலு. நம்ம இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கோம். இது வந்து கேலிப்பர் பிஸ்டன் ரிமூவர். அதிலே வந்து இது ஒரு வேறு மாடலாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்டது வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட 8 பிட்டு வரும். அது ரேட்டும் அதிகமாக வரும். அதிலே வந்து கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ளே ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி இது மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் அதே பர்பஸ் தான், கேலிப்பர் பிஸ்டன் ரிமூவர் தான் இதுவும். அதில் மொத்தம் 8 பிட்டு வரும். இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8 பிட்டை வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. 3 டூல் கொடுத்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது டூல் 5 கொடுத்துருக்காங்க, பிட்டு மட்டும் தனியாக 3 கொடுத்து அதோடய வெயிட்டையும் கம்மி பண்ணி அதோட ரேட்டையும் கம்மி பண்ணி எல்லோரும் ஈஸியாக வாங்குற மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நிறைய பேரால் வாங்க முடியல. இப்போ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம பிஸ்டனுக்குள்ளார கேலிப்பர் பிஸ்டனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இதை டைட் பண்ணணும். டைட் பண்ணுறதுக்கு இதை ஹேண்டிலாக வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது 2 பக்கமும் ஹேண்டிலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே அவ்வளோதான். இப்போ நம்ம போட்டு இதை டைட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து விரிஞ்சு நமக்கு பிஸ்டனை வந்து வெளியே இழுத்துட்டு வந்துடும். இதை பற்றி நான் ஆல்ரெடி நம்ம தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதெல்லாம் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம எப்படி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணோன்னா இதையும் நம்ம கழட்டிக்கலாம். பார்ட்டாக கழட்டி எடுத்துகிட்டு வேறு சைஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கழட்டி எடுத்துகிட்டு இப்போ இந்த பிட்டு செட் ஆகலையா தூக்கி போட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒன்று போட்டுக்கலாம். வேறு வண்டியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நம்ம இதை வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த சாக்கெட்டும் யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணலாம். இதோட டயா கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் சின்ன சைஸ், இப்போது இதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. நம்ம இதை கழட்டி எடுத்துகிட்டு இந்த ராடை வெளியே எடுத்துகிட்டு அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதுக்குள்ளே போட்டு இன்னொரு சைஸாகவும் நம்ம அதை மாற்றி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம 8 தனித்தனி புல்லரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5 புல்லராக மாற்றிட்டோம். 5 வச்சே நம்ம வந்து 8 விதமான புல்லரை கழட்டுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரேட்டில் பழைய ரேட்டில் விட இது வந்து ஒரு 1000 ரூபா கிட்டத்தட்ட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பட்ஜெட்டுக்குள்ளார குவாலிட்டியான டூல்ஸ் தேவைப்படுது. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர்லேருந்து தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வர வைக்கிறோம். ஸ்ரீ சாஸ்தா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரமான டூல்ஸு நிறைய புது டிசைனில் வந்து நம்ம சொல்கிற மாதிரி டிசைன் பண்ணி ரெடி பண்ணி தர மாதிரி ஒரு அருமையான இடம் அது. அங்கேருந்து தான் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இதை நம்ம செக் பண்ணிவிட்டு இதோட குவாலிட்டி எப்போவுமே வந்து சாஸ்தாவில் வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும். இதுலேயும் நமக்கு குவாலிட்டி வைஸ் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, இது வந்து எம்எஸ்சில் பண்ணியிருக்காங்க போல். நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைட் பண்ணால் விரிஞ்சு நமக்கு பிஸ்டனை வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கியிருக்கிற ஸ்பெஷல் டூல்ஸு. கண்டிப்பாக நம்ம டூல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம டூல்ஸோட லேட்டஸ்ட் வரவை பார்த்துருப்பீங்க. டூல்ஸ் பிடிச்சினா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டூல்ஸ் தேவைப்படுறவங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் டூல்ஸ் வர வச்சுருவோம். அட்ரஸ் கொடுத்தா போதும், டேரெக்டாக உங்கள் அட்ரஸுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஃபோன் பண்ண முடியலனா மேக்ஸிமம் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. வாய்ஸ் மெசேஜ் கூட கண்டிப்பாக நான் பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.